மக்களே எல்லாருக்கும் உடனே சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 28/4/2026 ஆகுது மக்களே. மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்த அறிக்கை மிக முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மழை பெய்யும். நம்ம தமிழகத்தில டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம், அதேபோல் தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து மழை சொல்லியிருந்தோம் அல்லவா? இப்போ பார்த்தீங்கன்னா, மழையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா, மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல தான் இப்போ மாற்றமே. அது எப்படின்னா, இப்போ வந்து எங்க மழை வாய்ப்பு குறையுதுன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. மழை வாய்ப்பு மேற்கே அதிகமாகுது, கிழக்கே குறைகிறது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, வலுவான கடற்காற்று நுழைவதனால். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வந்து இப்ப சைக்கிள்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இப்ப சைக்கிள்ல வந்து அதாவது மேற்கிலிருந்து இப்ப வந்து கிழக்கு நோக்கி வரீங்கன்னா, அந்த காற்று வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அடிச்சா, நீங்க வந்து இன்னும் வேகமா வர முடியும். ஒருவேளை காற்று வந்து நீங்க மேற்கிலிருந்து வரீங்க, கிழக்கு பக்கம்ருந்து காத்து அடிச்சா என்ன ஆகும்? அவ்வளோ சீக்கிரமா வர முடியாது. ஒண்ணு அ நிப்பீங்க, கொஞ்ச நேரம் நிப்போம். காத்து குறையுதுனா பாப்பானின்னு அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அதிகமான கடற்காற்றுடைய வேகம் அதிகரிப்பதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு மாவட்டம், குறிப்பாக இந்த தஞ்சாவூருக்கு கிழக்கே, குறிப்பா காரைக்கால், வேளாங்கண்ணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மழை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, அந்த இடங்கள்ல, அந்த மாவட்டங்கள்ல, கிழக்கு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, மழையோட இந்த பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மழை வரும். அதுக்குன்னு மழையே வராம போகாது. ஏதாவது ஒரு சில நாள் கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மழை கொடுக்கும். அதனால நம்பிக்கையா விட்டுறாதீங்க. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. வேளாங்கண்ணிக்கெல்லாம் மழை பெய்யும். அதுக்குன்னு காரைக்கால் பக்கம் மழை வராது, வேளாங்கண்ணி பக்கம் மழை வரும் நான் சொல்ல கிடையாது. இது வந்து ஒரு எதிர் திசை காற்றால மழை வந்து அந்த பக்கம் போகுது அவ்வளோதான். அதாவது மழை வந்து மேற்கே உருவாகி கிழக்கு நோக்கி தான் வரும். அது வரக்கூடிய வழியில தான் இந்த இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா, "நீ வராத" அப்படின்னு ஒரு தடுக்கும். அதாவது இப்ப எடுத்துக்காட்டா கிருஷ்ணகிரி பக்கம், தருமபுரி பக்கம் மழை உருவாகி டெல்டா நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வேளாங்கண்ணி நோக்கி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, திருச்சிராப்பள்ளிலாம் அசால்ட்டா கடந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா தஞ்சாவூர் வரும்போது என்ன ஆகும்னா, அப்படியே இந்த காற்று மோதும். அதாவது இந்த இந்த காற்று என்ன பண்ணும்னா, தள்ளும் மேகத்த. இப்படி தள்ளப்படும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு பெரம்பலூர் பக்கம் மழை போகும். இல்லன்னா அது அப்படியே கலைஞ்சு போயிரும். ஏன்னா, அது வலுவான மேகக்கூட்டங்களா இருந்தா, அது வேற பக்கம் போகும். ஒருவேளை குறைந்த மேகக்கூட்டங்களாக வந்தா, அது வந்து இது வந்து எதிர்க்கணும். இது ஒரு இந்த காற்றும், இந்த சூறாவளி காற்றும், இந்த கடல் காற்றும் எதிர்க்கணும். ஒருவேளை இந்த காற்று அதிகமா இருந்தா, அது வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வரும். ஒருவேளை இந்த காற்று அதிகமா இருந்தா, இது அப்படியே பின்னாடி போக வச்சுரும். இதான் பின்னடைவு. ஸோ, அதனால இப்ப இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுன்னு பொறுத்தவரைக்கும், மழை இருக்கு. அதுக்கு நான் மழையே பெய்யாதுன்னு சொல்லல. சென்னைக்கு மழை பெய்யும் இருக்கு. புதுச்சேரிக்கு மழை இருக்கு. அது மட்டும் இல்லாம வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா மழை குடுத்துரும். மே மாதம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இந்த வைகாசி காற்று வேற வைகாசி மாதம் சித்திரை தான் நடக்குது. ஆனா வைகாசி வேற வரப்போகுது. அதனால முன்கூட்டியே வைகாசியில தொடங்கக்கூடிய காற்று இப்ப முன்கூட்டியே தொடங்குது. அது மட்டும் இல்லாம இப்ப மே மே மாதம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அரபிக்கடல் அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல்ல குறிப்பா இந்த கேரளா பக்கத்துல ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுதுங்க. கேரளாக்கு மிக அருகே தாழ்வு பகுதி ஒண்ணு உருவாக போகுது. இத பத்தி நம்ம அடுத்த அறிக்கையில பார்க்கலாம் தெளிவாக. இப்ப நம்ம மழைய பத்தி நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எங்கெங்கெல்லாம் மழை இதுவரைக்கும் மாற்றம் இல்லன்னா, வட உள் மாவட்ட மழை மாற்றம் கிடையாது. அதேபோல தென் மாவட்டங்களுக்கு மழை மாற்றம் கிடையாது. மேற்கு மாவட்டங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேற்கெல்லாம் மழை பெஞ்சிரும். ஆனா, அந்த மழை கிழக்கு நோக்கி வர 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 தான் குறைகிறது. சரிங்களா? ஏன்னா, திருச்சிராப்பள்ளியும், திருவண்ணாமலையும் தாண்டி, திண்டிவனம் தாண்டி இந்த பக்கம் வந்துரும். புதுச்சேரி கூட வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அந்த கீழ வேளாங்கண்ணி வருவதும் கொஞ்சம் சவாலா இருக்கும். வேளாங்கண்ணி, அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காற்றோடைய வேகம் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் மேல வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதனால, இப்படி வலுவான காற்று வீசினா என்ன ஆகும்னா, மேகங்கள் நிக்காது. மேகங்கள் இதனால முன்னேறி வர முடியாது. அதான் சொல்றேன். இருந்த போதிலும், இந்த காற்று எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியா வீசாது. 4 மணி, 5 மணி, இரவு ஒரு 10:30 மணி வரைக்கும் காற்று வலுவாக வீசும். சில நேரங்கள்ல 11 மணி வரைக்கும் இரவுல வீசும். ஆனா, நள்ளிரவுல அதிகாலையில காற்றோட வேகம் கண்டிப்பா குறைஞ்சிரும். கண்டிப்பா காற்றோட வேகம் குறையும் பொழுது, அதிகாலையில ஒரு சில மேகங்கள் உருவாகி வேளாங்கண்ணிக்கு மழை கொடுக்கலாம். வேளாங்கண்ணி அதேபோல அதிகாலையில மழை எதிர்பார்க்கலாம். அதிகாலை நள்ளிரவுல கண்டிப்பா வேளாங்கண்ணி பக்கம் மழை பெஞ்சே தீரும். அதனால வேளாங்கண்ணி பக்கம் மழை பெய்யாது. அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. வேளாங்கண்ணிக்கே மழை இருக்கு. காரைக்காலுக்கும் மழை இருக்கு. ஆனா, ஒரு சில நாள் மட்டும் அந்த காற்றுடைய வேகம் குறையும் பொழுது கண்டிப்பா வேளாங்கண்ணி பக்கம் மழை வரும். கண்டிப்பா சரிங்களா?
ஸோ அடுத்தபடியாக இந்த திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டம் மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலமும் கண்டிப்பாக மழை உறுதி. அதேபோல் வட உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதேபோல் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டமாகிய சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு இங்கெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்குது. எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதேபோல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. அதேபோல் தூத்துக்குடிக்கு மேற்கு, அதேபோல் ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா வலுவான காற்று வீசுவதனால ராமநாதபுரத்துக்கும் அதே நிலை தான். ராமநாதபுரம் அதேபோல் வேளாங்கண்ணி, தூத்துக்குடி வரை மழை வந்துடும். நான் தூத்துக்குடிக்கு சவாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடலோரம் என்பதனால தூத்துக்குடியில் கூட வலுவான காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடியை நுழையக்கூடிய காற்று தான் தென் மாவட்டங்களுக்கு, மதுரைக்கெல்லாம் மழை கொடுக்கும். இதனால் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், சிவகாசி, தென்காசி, தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு மழை உறுதி. அதேபோல் சிவகங்கை, காரைக்குடி இங்கெல்லாம் மழை கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் என்பதனால கொஞ்சம் ஒரு சில நாள் மழை கொடுத்துரும். பின்னடைவாக இருந்தாலும் கண்டிப்பாக நள்ளிரவில் காற்று நிற்கப்படும் பொழுது சிவகங்கைக்கும், மானாமதுரைக்கும், ராமநாதபுரத்துக்கும், தனுஷ்கோடிக்கெல்லாம் கண்டிப்பாக மழை வந்துடும். தனுஷ்கோடிக்கு பிரச்சனை கிடையாது. தனுஷ்கோடிக்கு இலங்கையில் பெய்ய வேண்டிய மழையெல்லாம் வரப்போகுது. இன்றைக்கி இலங்கையில் இன்றைக்கி அதிகமாக மழை பெய்வதனால இலங்கையில் பெய்து விட்டு தனுஷ்கோடி வரைக்கும், எல்லையோர வரைக்கும் கண்டிப்பாக வரும். மன்னார் வளைகுடா வரைக்கும். இந்த மாதிரி தனுஷ்கோடிக்கெல்லாம் மழை கிடைச்சிடும். ஸோ இப்போ கிழக்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு குறைகிறது. இருந்த போதிலும் மழை கிழக்கையும் இருக்குது. ஆனால் மேற்கே கண்டிப்பாக மழை உறுதிங்க. ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே, தஞ்சாவூருக்கு மேற்கே கண்டிப்பாக மழை வரும். சரிங்களா? எதுவும் கவலைப்படாதீங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு திடீரென்று ஒரு மாற்றம். இது வரைக்கும் காற்றே அடிக்காமல் இருந்துச்சு. காற்றுடைய வேகம் கடலில் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ காற்றோட வேகம் அதிகரிக்கனா தான் நம்ம தமிழகத்தில் வலுவாக நுழைய ஆரம்பிச்சிருச்சு. இதான் ஒரு பிரச்சனை. எப்போதுமே இந்த கடற்காற்றுடைய வேகம் இதமாக ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே நுழையணும். அப்போ தான் நம்ம தமிழகத்திற்கு எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும். எப்படின்னா மேற்கு உருவாகி வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வரும். அதேபோல் திருப்பத்தூர் மழை உருவாகி சென்னை வரைக்கும் மழை போகும். அதேபோல் மதுரையில் உருவாகி ராமநாதபுரம் தாண்டி தனுஷ்கோடி வரைக்கும் வரும். இப்போ இதமான காற்றாக அடிக்க எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வலுவான காற்றாக அதிகரிப்பதனால வரும் நாட்களில் இந்த வலுவான காற்று தொடர்ச்சியாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுகிறது. இருந்த போதிலும் மழை எதிர்பார்க்கலாம். சரி, மழைக்கு வாய்ப்பு இருக்குது கிழக்கு மாவட்டங்களுக்கு. அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பெய்யும் சேர்த்து. சரிங்களா? மறக்காம இந்த அறிக்கையை லைக் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். விரிவாக பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சரிங்களா? வானிலையில் தற்பொழுது மாற்றம் ஏற்பட்டு விட்டது. என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, இதனால் நமக்கு மழை நான் சொன்ன மாதிரி பெய்யுமா இல்லை குறைகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்கிறது. ஆனால் கிழக்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பு குறைகிறது. கிழக்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சற்று முன்பு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த 2 வாரங்களில், அதாவது வங்கக்கடலும் சரி, அரபிக்கடலும் சரி, காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது வெறும் 10 கிலோமீட்டர் முதல் வெறும் 25 கிலோமீட்டர் மட்டுமே கடல் பகுதியில் அந்த காற்றோட வேகம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நம்ம மன்னார் வளைகுடா பகுதி, அதாவது நம்ம தமிழக கடற்கரை ஓரமாக செல்லக்கூடிய காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் எடுத்துருச்சுங்க. அதாவது மணிக்கு 20 முதல் இதமாக நுழைந்த காற்று, இந்த இதமாக காற்று நுழைஞ்சாதான் வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வரும். அதே போல் சென்னைக்கெல்லாம் மழை பெய்யும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணிக்கு 40 முதல் சில நேரங்களில் 60 கிலோமீட்டர் மேலே கூட இந்த பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, அதே போல் வேளாங்கண்ணியில் காற்றோடைய வேகம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்குது, அப்பப்போ குறையுது. ஆனால் கண்டிப்பாக தொடர் வேகம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, மழை வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வருங்க, சென்னை வரைக்கும் மழை பெய்யுங்க, காரைக்கால் வரைக்கும் மழை பெய்யுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இதனால் என்ன ஆக போகுதுன்னா, மழை தீவிரமாக, அதாவது அந்த சூறாவளி காற்று தீவிரமாக அடிக்கப்பட்டால், அதாவது எப்படின்னா இந்த கடற்காற்றோடைய வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் மேலே வீசினால், ஆனால் அந்த சூறாவளி காற்று மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சூறாவளி காற்றில் இதை விட அதிகமான காற்று இருந்தால் மட்டும்தான் மழை மேகத்தை ஈஸியாக கடத்தி கொண்டு அது அப்படியே வேளாங்கண்ணி வரைக்கும் வரும். சரிங்களா? ஒருவேளை சூறாவளி காற்று குறைவாக இருந்து இந்த காற்று அதிகமாக இருந்தால் மழை மேற்கு மாவட்டங்களுக்கு தள்ளப்படும். அதாவது சேலத்தில் மழை பெய்தால் அது அப்படியே திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரும். திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் வரைக்கும் கொஞ்சம் முன்னேறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதமான காற்று அதிகமாக நுழைவதனால பார்த்திங்கன்னா அது அப்படியே திண்டிவனம் இல்லைனா அது வேறு திசை நோக்கி பயணிக்கும். சரிங்களா? அது அப்படியே டேர்ன் பண்ணி வேறு பக்கம் போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன்.
திடீரென்று மழை பெய்வதும் திடீரென்று எதிர்பாராத விதமாக வானிலை மாறுவதும் இதான் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம கணித்ததுபடியே நடந்தாலும் ஆனால் மேற்கே மழை இருக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. மேற்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே திருவண்ணாமலை வரைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கடலோரம் தான் இப்போ பிரச்சனை. கடலோர வேளாங்கண்ணி வரைக்கும் தான் இப்போ நம்ம பார்க்கணும். வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வருமா இல்லை வராதானா நம்ம இப்போ வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து அதிகாரப்பூர்வமான ஆய்வு முடிவின்படி வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வரலாம், வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு முன்னேறி நள்ளிரவில் அந்த எப்படி இருந்தாலும் 6 மணிக்கு நுழையக்கூடிய காற்றுறை வேகம் தொடர்ச்சியாகவே 7, 8 மணி, 9 மணி, 10 வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் 1 மணிக்கு 2 மணிக்கு காற்றுடைய வேகம் குறையும். அதனால் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 2 மணி இல்லைன்னா அதிகாலை நேரத்தில் தான் அந்த கடல் காற்றுடைய வேகம் குறையும் போது மேற்கு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை வந்து ஒரு சில மேகங்கள் மட்டும்தான் நள்ளிரவு தீவிரம் அடைஞ்சு கொஞ்சம் வேளாங்கண்ணி வரைக்கும் வரலாம். சரிங்களா? வேளாங்கண்ணி, காரைக்கால் வரைக்கும் வந்து மழை கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக மேற்கே மழை இருக்குங்க. திருப்பூருக்கு, கரூருக்கு, சேலத்துக்கெல்லாம் மழை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை பதிவாக போகுது. சரிங்களா? இப்போ வந்து என்ன மாற்றம்னா வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வந்து கொடுத்துருந்தோம். வேளாங்கண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குறைகிறது வாய்ப்பு, அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன் மக்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும். வானிலை மாறுதா இப்படி ஆயிடுச்சுங்க, இப்போ நடக்குதுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். சரிங்களா? மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு கோவப்படாதீங்க. நிறைய பேர் வந்து கோவப்படுவீங்க. என்ன சார் வேளாங்கண்ணி பக்கம் மழை வருங்க, நீங்கள் காரைக்கால் பக்கம் மழை வருங்க, இப்போ ஒட்டுமொத்தமாக மழையில் எங்கே சார் போச்சு அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். தற்பொழுது வைகாசி வரை நெருங்குது அல்லவா? வைகாசி, ஆடி மாதம் வரை நெருங்கிட்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இந்த வைகாசி மாதம் வந்தாலே காற்று வந்து அப்படியே ஃபோர்ஸாக அடிக்கும். அது இந்த வங்கக்கடல் நுழையக்கூடிய காற்று வந்து குமரிக்கடல், கன்னியாகுமரியை தொட்டுக்கொண்டு தூத்துக்குடியை அப்படியே உரசிட்டு அதை அப்படியே ராமநாதபுரத்தை டச் பண்ணிட்டு அதை அப்படியே டெல்டாவை நுழையும். இதனால் டெல்டாவில் தான் தென் மாவட்டங்களை விட அதிகமாக இந்த டெல்டாவில் தான் நுழைய போகுது. அதாவது புதுக்கோட்டைக்கும் வேளாங்கண்ணிக்கு தான் இடைப்பட்ட பதில் அதிகமான இந்த மழை தரக்கூடிய காற்று, அதாவது ஈரப்பதமான காற்று, வலுவான காற்றாக நுழைய போகுது. இது ஈரப்பதமான காற்று தான். அது வந்து நமக்கு வந்து வலுவாக நுழையும் போது என்ன ஆகுதுன்னா மழை மேகம் நிற்காது. மழை மேகம் நின்று பெய்யணும்னா என்ன ஆகும்? ஒரு 40 கிலோமீட்டர் கீழே இருந்தால் தான் மழை மேகம் தஞ்சாவூரில் நின்று பெய்யும். அதுக்கப்புறம் திருச்சியில் மழை நின்று பெய்யும். ஒருவேளை இந்த கடல் காற்றோடைய வேகம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே திருச்சிராப்பள்ளியும் தாண்டி அது அப்படியே சேலம் பக்கமே அப்படியே மழை வந்து குவிக்கப்பட்டு இப்போ டெல்டா மாவட்டங்களில் பெய்ய வேண்டிய மழை இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே குவிக்கப்பட்டு அதை காற்றோட குவிதல்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு அப்படியே ஒரே இடத்துல மிக கனமழையாக கொட்டி தீர்த்துரும். இதனால் மேற்கு மாவட்ட மக்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. வடமேற்கு வெப்ப காற்று குவிய போகுது, மேற்கு திசை காற்று வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வலுவான ஈரப்பதமான காற்று வரப்போகுதுனால ஒட்டுமொத்த காற்றுமே மேற்கு மாவட்டங்களுக்கு தற்போது சாதம் கொடுக்குது. அப்பப்போ அதுக்குன்னு மழையே பெய்யாமல் போகாது. வேளாங்கண்ணி, கோடையக்கரை, அதிராமப்பட்டினம் மற்றும் பட்டுக்கோட்டைக்கெல்லாம் சவாலாக தான் இருக்கும். சவாலாக தான் மழை வந்து வரும். சரிங்களா? அதே போல் சென்னைக்கும் அப்படி தான். சரிங்களா? மறக்காமல் தயவுசெய்து கோவப்படாதீங்க. தென் மாவட்டங்களுக்கு மழை உறுதிங்க. தென் மாவட்டங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு வருஷம் மழை பெய்து அறிவித்தபடியே மழை பெய்யும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே, அதே போல் புதுக்கோட்டைக்கு மேற்கே கண்டிப்பாக மழை உருவாகும். சேலம், ஏற்காடு இங்கெல்லாம் மழை கண்டிப்பாக இருக்குது. அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பரவலாக மழை எதிர்பார்க்குறோம். அதே போல் திருவண்ணாமலைக்கு மேற்கே மழை இருக்கும். இதில் வந்து இந்த புதுச்சேரி வரைக்கும் மழை வந்தாலும் அப்பப்போ இந்த புதுச்சேரி வரைக்கும் மழை வந்துடும். புதுச்சேரி, சென்னை வரைக்கும் கூட மழை வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வேளாங்கண்ணி, காரைக்கால் தொடு வரைக்கும் கொஞ்சம் ஒரு சவாலாக எடுத்துக்கும். ஏன்னா அதிகமான ஈரப்பதமான காற்று வலிமை கொண்ட காற்றாக நுழைவதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை மேகத்தினால முன்னேறம் அலைவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு சைக்கிளில் போகிறீங்க, ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா எதிர் திசையிலேருந்து காற்று அடித்தா போகவே முடியாது. அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறீங்க வச்சுக்கோங்களேன். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறீங்க. அதே போல் மழையும் தருமபுரியிலேருந்து பார்த்திங்கன்னா டெல்டா நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போனா தருமபுரி பக்கத்துலேருந்து இந்த பக்கம் காற்றடிச்சா மழை இந்த பக்கம் வந்துடும். ஒருவேளை தருமபுரி நோக்கி இந்த எதிர் திசை காற்றடிச்சா மழை வந்து வேறு பக்கத்து போயிடும். வேறு பக்கத்து போகும். அப்படின்னா அது முன்னேற்ற மழை மூலம் ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால கலைஞ்சு போயிடும் மழை மேகம். இதான் நடக்க போகுது. சரிங்களா? இதான் நடக்க போகுது மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதுனால நமக்கு வந்து கிழக்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு குறைகிறது. இருந்தாலும் எனக்கு சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் மக்களை வந்து பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் சொல்லணும் இல்லையா? அதனால் நான் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன், விவசாயிகளுக்கு சொல்லிட்டேன். வேளாங்கண்ணி மற்றும் இந்த கடலோரம் புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு டெல்டாவில் மழை வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து பெய்வதற்கு கொஞ்சம்
கஷ்டமாக தான் இருக்கும். போராட்டம் அடைந்து மழை பெய்யும். அதாவது எப்படின்னா நள்ளிரவு அதிகாலையில் மழை பெய்யலாம். சரிங்களா? அதுக்குன்னு மழையே பெய்யாமல் போகாது. ஏப்ரல் மே 10ஆம் தேதிக்குள்ளே மழை கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கு வந்தடையும். ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்தடையும். சரிங்களா? ஆனால் தினசரி மேற்கையும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் அதே போல் இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே அடைமழை போல் ஒரு மிக கனமழை போல் பெய்ய போகுது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி அதே போல் மேட்டூர் டேம் இதெல்லாம் முன்கூட்டியே மேட்டூர்லாம் வறண்டு போய் கிடக்கு. இதனால் நம்ம பார்த்திங்கன்னா மேட்டூர் அணைக்கெல்லாம் சிறப்பான மழை பெய்ய போகுது. மேட்டூர் அணைக்கெல்லாம் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்பதனால கொஞ்சம் அந்த மழை கூட கோடை மழை கூட நமக்கு வந்து ஒரு பயனை கொடுக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.